மழலையின் தேன்மொழியும் மாசற்ற அந்த புன்னகையும் தலைவனின் மிடுக்கான இந்த நடையும் நானும் ஒரு ரசிகனாய் ரசித்த காலங்கள். சமுதாயம் புரிந்தபோது புதிர்களை சந்தித்தேன். கோபம், கவலை, ஏமாற்றம் என வலியின் உணர்வில் தனிமை பிறந்தது. உறவுகளின் விரிசலும் குழப்பத்தின் தவிப்பும் சூழ்நிலை மாற்றத்தால் என்னை சிதைத்தது. தடுமாறி நின்றபோது ஒவ்வொரு விடைக்கும் பின் ஒரு கேள்வி எழுந்தது. வாழ்க்கை பயணம் இவ்வளவுதானா என காகிதமும் பேனாவும் கையோடு சேர்ந்தது. சிறு தவறுக்கு காட்டிய அம்மாவின் கோபம் இன்று அறிவின் வரிகளை எனக்கு புரிய வைத்தது. மாற்றங்கள் பல இருந்தாலும் தனிமை என்பது வாழ்க்கையை அறியும் ஒரு வகைதான். நன்றி இறைவா, தாயின் அன்பையும் அறிவின் வரியையும் எனக்கு புரிய வைத்ததற்கு.